அறியாமை இருள் நீக்கி ஆன்ம ஒளியூட்டும் ஆதித்யனே போற்றி போற்றி. கற்பனை குதிரையை ஓடவிட்டு கருணையை ஊட்டும் அம்புலியே போற்றி போற்றி. போராடும் போர்க்குணமும் மங்காத வீரமும் அருளும் அங்காரகனே போற்றி போற்றி. காலத்தால் அழியாத வித்தையை விதைத்து வியத்தகு வித்தகனாக்கும் புதனே போற்றி போற்றி. கசடர கற்றதை கற்றபின் கற்பிக்க ஞானம் தரும் தேவகுரு பிரகஸ்பதியே போற்றி போற்றி. ஆடல் பாடல் கலை ஆர்வம் ஊட்டி வாழ்வில் களிப்படைய செய்யும் அசுரகுரு சுக்கிரனே போற்றி போற்றி. வினைப்பயன் அனுபவிக்க ஆயுள் பலம் நல்கிடும் நீதிமான் காரியே போற்றி போற்றி. பேராற்றல் போக ஞானம் அருளும் பிரம்மாண்ட நாயகன் ராகுவே போற்றி போற்றி. போதும் பிறவி என்று பிறவி பிணி நீக்கும் முக்தி ஞானம் அருளும் கேதுவே போற்றி போற்றி. நவகிரகத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு. முத்துப்பாண்டி ஐயா கொஞ்சம் க்ளோஸ் அப் காமிச்சிங்கன்னா அப்படியே காமிக்கலாம். இப்போ சூரியன் எந்த மாதிரி பார்ப்பாரு? சூரியன் ஆதிக்கம் இருந்தா ஆச்சரியம், ஆஹா அப்படின்னு சொல்றோம். சந்திரன் இரக்கம், கருணை, கருணை கடலே அப்படின்ட்டு அழுக, இரக்கம், ஒரு பரிதவிப்புல பார்க்கறது சந்திரன். செவ்வாய் அப்படியா அப்படிங்கிற ஒரு கெத்துல அப்படியா உடனே கை. அடுத்து சாந்தமா நல்லாரு அப்படிங்கிறது ஒரு குரு சீடனுக்கு அப்படி பார்க்குறாரு ஞானத்தோட. இன்னொன்று சிருங்கார சுவையோட எல்லாருமே அந்த டீனேஜில் எதிர்பாலினத்தை எப்படி பார்த்துருப்போமோ நல்லா தெரியும். பயத்தில் பார்க்கறது, இன்னும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது சனி. காளியோட அம்சம் ராகு, நாக்கை கடிச்சு இப்படின்னு பார்க்கறது. கேது வெறுப்பு, வேணாம் அப்படிங்கிறது. இதில் ஒருத்தரை மட்டும் விட்டுருக்கிறேன், ரைட்டு. ஏன் அவரை வேணும்னா ஹைலைட் பண்ணணும்னு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை சட்டை போட்டவங்க அதிகமாக வந்திருக்கோம். நான் எதேச்சியாக போட்டு வந்தேன், யதார்த்தமாக வந்தேன். இங்கே பதார்த்தமாக எல்லாம் பச்சையாகவே மின்னுது. அதனாலேயே நம்ம லஞ்சில் விடுற எண்ணெய் அந்த fill in the blanks with suitable answerன்னு சொல்ற மாதிரி அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, பச்சை சட்டை போட்ட யோகம் நம்மள 11 மணி பீக் டைம்லயே விட்டுருக்குறாங்க. அது பண்டிட் ஐயா பக்கத்துல உட்காந்ததுனாலே தெரியல. அப்ப அவரு புதனுக்கு என்ன பார்வை? கடைக்கன் பார்வை. கரெக்டா பார்த்தனா? சரி. ஏன்னா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஜோதிடம் படிக்கும் போது அந்தந்த கிரகமாவே பாவிச்சு சில குணாதிசயத்தை நம்ம உள்வாங்கி வெளிப்படுத்தணும். பத்மினி அம்மா அழகா தில்லானா மோகனாம்பால்ல வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் நான் 37 தடவை பார்த்தேன். நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வெளிப்படுத்தணும், உள்வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு நவரசமே தெரிய மாட்டேங்குது, உள்வாங்கவும் தெரியல, வெளிப்படுத்தவும் தெரியல. ஒன்றும் பயப்படுறோம், இல்லை சிரிக்கிறோம். இந்த கடைக்கன் பார்வை, அந்த புன்னகை, அந்த சிரிப்பு. புன்னகை சுக்கிரனும் வருவாரு, நல்ல கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறது அப்படிங்கிறது புதன் தான் முக்கியம். சிரிப்பு இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவரும் நம்ம எல்லாத்துக்கும் காரக கிரகம் யாருங்க? அமைதியா இருக்கீங்க, ஏன் என்னாச்சு? பச்சை சட்டையை சொன்னேன், கடைக்கன் பார்வையை சொன்னேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ஜோதிடத்துறைக்கு முக்கியமான கர்த்தா புதன். ஸோ நான் அந்த கிரகங்கள் வரிசையில ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன். ராகுவை பத்தி சொல்லிட்டு வந்தேன். எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த புராணம் மாதிரிலாம் நான் போகலை. இன்டெப்த் சப்ஜெக்ட்ல அந்த காரகத்துவ ரீதியிலான என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்து வரக்கூடிய சில ஆய்வுகளின் முடிவில் நடைமுறை ஜாதக அந்த ரிசல்ட் படி நான் இத்தனை 25 வருஷமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை புழிஞ்சு சாரா உங்களுக்கு கொடுக்குறேன். நோட் பண்றவங்க நோட் பண்ணி, அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணி அடுத்த மாசம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், ஒவ்வொரு கிரகத்தை சொல்லும் போது நோட் பண்ணுங்க. அப்பவே ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, அல்லது அடுத்த தடவை வரும்போதாவது கேளுங்கன்னு கருத்து சுதந்திரமா பரிமாறணும்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆனாலும் போன்ல தான் கேட்குறீங்க, சபையில கேட்க மாட்டேங்கிறீங்க. புதன் அப்போ அவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுனம் கன்னி
ஆட்சி வீடு, இதுல எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பெக்குலியர் புதனுக்கு உண்டு. அந்த ஒரே ஒரு கன்னி ராசியில வந்து அவருக்கு 3 விதமான தன்மைகள் உண்டு. ஆட்சியும் உண்டு, உச்சமும் உண்டு, மூலத்திரிகோணமும் உண்டு. வேற எந்த கிரகத்துக்கும் இந்த இது இல்லை. மேஷம், கடகம், விருச்சிகம் வந்து பகை வீடு. மீனம் நீச வீடு உங்களுக்கு தெரியும். சிம்மம், தனுசு சம வீடு. மகரம், கும்பம் நட்பு வீடு. இது பேசிக் பாயிண்ட். புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதுவும் நமக்கு தெரியும். புதன் பிறந்த நட்சத்திரம் யாருக்கு தெரியும்? எனிபடி எல்ஸ்? இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நீங்க மட்டும் சொல்லாதீங்க தெரிஞ்சாலும். ஆப்போசிட்ல இருந்து 20 செகண்ட் தான் நான் ஆன்சருக்கு வந்துடுறேன், ஏன்னா நிறைய விஷயம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போதைக்கு அவிட்டம்னு சொல்றேன். இது யாராவது ஞாபக சக்தி இருக்கிறவங்க மறுபடி சார் புதன் அவிட்டம்னு சொன்னீங்க, அதுக்கு விவரம் சொல்லுங்கன்னு கேட்டால் அதை பத்தி நான் அப்புறம் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பிரிஸ்கா இருக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். புதனுக்கான மிருகம் குதிரை. அந்த காலத்துல ஒரு புதன் சம்பந்தப்பட்ட தோஷம் இருந்தா குதிரையை தானம் பண்ணாங்க. இன்றைக்கும் நான் வந்து பரிகாரத்துல அதை நுட்பமா பயன்படுத்துறேன். உயிரோடு உள்ள குதிரையும் பயன்படுத்துறோம் வசதியானவங்களுக்கு. வசதி இல்லாதவங்களுக்கு மண் குதிரையை பயன்படுத்துறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. புதனுக்கு உண்டான பறவை எதுங்க? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க ராஜாசங்கர் ஐயா, ஏன்? பச்சைக்கிளி. அது பேரே பச்சைக்கிளி இல்லையா? பஞ்சவர்ண கிளியா? நான் கேட்கிறேன். புதனுக்கான காலம் டைம் உங்க பாஷையில் அப்படிதான் கேட்கணும். நான் திசாபுத்திய கேட்கல. சாயங்காலம், ஈவினிங், மாலை நேரம். சரிங்களா? ஏன்னா அப்பதானே கடைக்கன் பார்வை அதிகமா வெளிப்படுத்துற இதெல்லாம் லாஜிக். சின்ன சின்ன பாயிண்ட்லயும் அப்படியே நம்ம வாழ்வியல் சம்பவம் ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் புதனுக்கான எண் கணிதத்துல 5. அதுல பவர்ஃபுல் வந்து 5ஆம் நம்பர் தான். கூட்டுத்தொகை 14, 23, 32, 41, 50 இருக்கு. 5, 50 இது ரெண்டும் மோஸ்ட் வேல்யூபிள். அதுக்கு அடுத்தது 70. சொல்லுங்க, 75 வரணும் அப்படின்னா என்ன? 77. அதாவது அந்த நிறைய இது இருக்கு. அதுல வந்து நான் மோஸ்ட் பவர்ஃபுல் மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன். இது எண்கணிதத்துல வந்து நியூமராலஜி செட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. எழுத்து வந்து PHNX. எக்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுல இந்த ஆங்கிலோ இந்தியனு, இந்த ரிசைட், அதாவது இந்து அல்லாத கிறிஸ்டியன் அதிகமா வரவங்களுக்கு எண்கணிதம் பயன்படுத்தல. எக்ஸை அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா அவங்க ஜாதகத்தை நம்ம போட்டுடலாம். எண்கணிதம் வரும்போது லெட்டர் பயன்படுத்தும் போது நியூமரிக்கல் வேல்யூ வைக்கும் போது எக்ஸை பயன்படுத்துனீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு கிளிக் ஆகும். புதன் திசை, அந்த காரகன் போதகன், அதை வந்து கொஞ்சம் கடைசியா பார்த்துக்கலாம். காலப்பகை நான் அடிக்கடி சொல்லுவேன். புதன் திசையில ராகு புத்தி, ராகு திசையில புதன் புத்தி. ரைட்டு, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு போகலாம். ட்ரைலர் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்வி. கல்விக்கு இப்ப ஒரு படிப்புக்கு காரகம் யாருங்க? புதன். அது எந்த விதமான படிப்பா இருந்தாலும் காரகன் புதன். எங்க இருந்தா நல்லா படிப்பாங்க? முதல்ல கல்விக்கான ஸ்தானம் எது? 2, 4, இன்னொரு இடம் 9. கரெக்ட். 2 ஆரம்ப கல்வி, 4 மத்தியம கல்வி, 9 PhD ஆய்வு கல்வி. ஓகே, இது எல்லாத்துக்குமே புதன் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அதிபதிகள் ஒரு ஜாதகத்துல 6, 8, 12 போயிட்டா படிப்பு கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம பேசிக் ரூல்ஸ்ல சொல்ல முடியாது. சில பேருக்கு ஜாதகத்துல நல்லா படிச்சிருப்பாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா,
மூன்றாம் இடத்திலேயோ 4ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ புதன் நட்பு பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால் சிறப்பு. ஏன் திக்பலம் வந்து புதனுக்கும் குருவுக்கும் கொடுத்தாங்கிறது இப்ப தெரியுதா? நிறைய விஷயம் அடிப்படையில ஒளிஞ்சிருக்கு. நம்ம அதனாலதான் காரகத்துவத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்றதில்ல, அதை வந்து ஆய்வுக்கு எடுத்து பலனுக்கு போறதில்ல. எடுத்தோடனே வந்தோடனே இதா ஒரு பரிகாரம் அப்படிங்கிறோம். நான் தீட்டு கழிச்சிட்டேன், தோசை நீக்கிட்டேங்கிறாங்க, ஆனா கல்யாணம் ஆகல. அது நம்ம உண்டான வினைப்பயனை வந்து எடுத்து சொல்ல முடியறதில்ல. அப்போதைக்கு நம்ம வாங்கக்கூடிய சொல்ப தொகைக்கு ஏதோ ஒண்ணு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக அப்படி சொல்றோம். அவங்க கிட்ட நம்ம விருப்பு வெறுப்பு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம கடமையை சிறப்பா செஞ்சோம்னாலே போதுமானது. நமக்கு நல்ல நேரம் இருந்தா வேல்யூபிள் கஸ்டமர் வரப்போறாங்க. நான் கஸ்டமர் கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா ஜோதிட தொழில் இல்லை, கிளைண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். விருப்பு வெறுப்பு நான் பார்க்கறதே இல்லை. அடுத்தது புதன் வந்து வேதம் யார்கிட்ட படிச்சாரு? புதன் கல்வி யார்கிட்ட படிச்சாரு? அப்ப அதுக்கு என்ன சரியான பதம், வார்த்தை? கதை கோர் பாயிண்ட். படிக்காத மேதைன்னு சொல்லலாமா? கரெக்டா? சுயம்புன்னு சொல்லலாம் இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் படிக்காத மேதை அப்படின்னா லக்னம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் புதன் இருந்தாலே அவங்க படிக்காத மேதை. சரி சார், மேதைனாலும் வெளிப்படுத்தலையே, பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு கேட்கணும். ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அடுத்த கேள்வி எவ்வளவுன்னு கேட்கணும். ஒரு ஜோதிடன் எடை போடணும் திடமா. இடர் நீக்கி ஜோதியை கொடுப்பவனே ஜோதிடர்னு நான் சொல்லுவேன். இடர்னா என்ன? துன்பத்தை நீக்கி, வரவனுடைய துன்பத்தை நீக்கி வெளிச்சத்தை கூட, அதுதான் ஜோதிடர். நான் ஜோசியர்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சமஸ்கிருதம் இவ்வளவு தெரியும், மலையாளம் இவ்வளவு தெரியும், தமிழ் இவ்வளவு தெரியும். எனக்கு ஏன் அளவுக்கு தெரியும்னு நான் சொல்லுவேன். ஆனால் எதை சொன்னாலும் சரியா உச்சரித்து சொல்லுங்க. ஜோசியம் சொல்லுங்க, ஜோதிஷன்னு சொல்லுங்க, ஜோதி அப்படின்னு சொல்லுங்க. அங்கேயும் ஜோதி தான் இருக்கு. ஜோசியன்னு டிக்ஷனரியில தமிழ் அகராதியில இல்லாத வார்த்தை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நான் இதை கோபத்தோடு சொல்றேன். அடுத்தது சுயம்பு. யாருக்கும் சொல்லாம தானாகவே ஒரு விஷயத்தை உள்வாங்கி உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய திறமை, அதுதானே சுயம்பு. சுயம்புக்கு டெஃபினேஷன் கரெக்டா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் அதிகம் உண்டு. பள்ளி கல்லூரி காலங்கள்ல இருந்து கதை, கட்டுரை, கவிதை எழுதுற தன்மை உண்டு. அதனால என்னுடைய பிழைகளை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து வெல்கம் பண்ணுவேன். தாராளமா என்னுடைய குறைகளை சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் நான் அடுத்தடுத்து என்னை மெருகேற்றி கொண்டு இன்னும் உயர்நிலைக்கு போக முடியுங்கிறதுக்காக. அப்ப சுயம்பு அப்படின்னா நீசமோ பகையோ இல்லாமல் லக்னத்தில் இருந்தாலே புதன் குறிப்பா சுயம்புவாக அவர் இருப்பார். அவருக்கு யாரும் இப்படின்னு திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தானா உணர்ந்துக்காங்க. எப்படி? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் இப்படி பார்த்தனால நான் புரிஞ்சுக்குவேன், ஓ இதுதான் பிரச்சனையா, நாம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த நெருப்பை தொட்டா சுடும் அப்படிங்கிறத அடுத்தவங்க அனுபவத்தை பார்த்து அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த அறிவு, அந்த சுயம்பு. லக்னத்தில் ஆட்சி அதிநட்பு இருந்தாலும் அந்த சுயம்புவின் தன்மை இன்னும் அதிகமா இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்ப பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னாலும் கூட அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சில விஷயத்துக்கு வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணவும் நம்மளை தயார்படுத்திக்கணும். அடுத்து வித்தை. எந்த விஷயமா இருந்தாலும் இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. தொட்டு காமிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. சரி, நான் போன மீட்டிங்ல கூட சொன்னேன், ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறது வித்தைக்கு 2 துருவம். ஆசிரியருக்கு காரக கிரகம் குரு, மாணவனுக்கு புதன். ஆசிரியர் தரமான ஆசிரியரா இருந்தாலும்
மாணவன் தரமான மாணவனாக இருந்தால் மட்டுமே இவன் 12 ஆண்டுகளில் குருவட்டத்தை பூர்த்தி செய்து சிறந்த ஆசிரியராக வரும். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், நான் விருப்பு வெறுப்பு பார்க்கறதில்ல, பயம் இல்லை. 12 ஆண்டுகள் கடந்தவர்களை மட்டுமே நான் ஜோதிடராக கருதுவேன். ஏனையவரை ஜோதிட ஆர்வலராக மட்டுமே கருது. அதே மாதிரி எனக்கு இந்த அண்ணன் தம்பின்லாம் கூப்பிட்டா பிடிக்காது, ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா பிடிக்காது. சக மனிதன் ஐயா. நான் கூப்பிடுறதும் அதே தான், என்ன கூப்பிடுறதும் அதாக தான் இருக்கணும். உறவு முறை வச்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு நான் பார்க்கறது கிடையாது. விருப்பு வெறுப்பு வந்தாலே அது கர்ம பதிவை கூட்டுது அப்படிங்கிறது நான் அனுபவத்தில் உணர்ந்த உண்மை. அதுக்காக சொல்ல வரேன். இதை தன்னடக்கத்தோட தான் நான் சொல்றேன். இதை தலைக்கணக்குமா உங்க செவிக்கோ உங்க மனதுக்கோ சேர்ந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னோட அனுபவத்தை நான் வெளிப்படுத்துறேன். இந்த வித்தை அப்படின்னா வித்தைக்கு ஸ்தானம் எதுங்க? வித்தைக்கான ஸ்தானம் எது? நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஒரு பலன் சொல்லும் போது ஸ்தானம் காரகம் இது எப்பவுமே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் we can get proper result. வித்தைக்கான ஸ்தானம் எது? ஒத்தையாவா? 3 முயற்சி. வித்தை 4, 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ இந்த புதன் இருந்தால் வித்தை சிறப்பு. அது எந்த வீடுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப 10ல் இருந்தாலும் 4 பார்ப்பாரு, 4ல் இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு உண்டான பலனை கொடுப்பாரு. இப்ப இந்த இடத்துல தான் கிரகத்திற்கான ஸ்தான பலன் பார்வை பலன்கிற மாதிரி இதையும் எடுத்துக்கணும் நம்ம. அதுவும் மிதுனம் கன்னியாக அமைந்தால் கூடுதல் சிறப்பு. ஏன்னா மிதுன லக்னமா இருந்தா 4ல் ஆட்சியில இருக்க போறாரு, கன்னி லக்னமா இருந்தா 10ல் ஆட்சியில இருக்க போறாரு. இது ராசி கட்டத்துல. சார் நீங்க சொன்ன மாதிரி ராசி கட்டத்துல இப்படி ஒரு காம்பினேஷனே இல்லை. ஆனா அவன் வித்தகாரனா இருக்கான் சார். ஜெமினி படத்துல கலாபவன் மணி விக்ரம பார்த்து சொல்லுவாரு, நீ வித்தக்காரன்பா அப்படின்ட்டு. அப்போ ராசி கட்டத்துல எல்லாமே உங்களுக்கு வாழைப்பழத்துல உரிச்சு வச்ச மாதிரிலாம் அப்படி இருக்காது, கிடைக்காது. அப்படி இருந்துட்டா அதுக்கு பேர் ஜோதிடம் இல்லை, அது மறைஞான கல்வியும் கிடையாது. என்ன சார்? அப்போ ராசி கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 10%க்கும் கம்மி தான். அப்ப சோடச வர்க்கத்துல போய் சில விஷயங்களை அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் தான். குணாகர் ஐயா நானும் கேட்கிறேன். அப்போ சதுர்த்தாம்சம் அப்படிங்கறதான் 4ஆம் பாவகத்தின் ஸ்கேன் ரிப்போர்ட். வித்தை, அந்த வித்தையவே 2 விதமா பிரிக்கலாம். ஆன்மீக ரீதியிலான ஒரு வித்தை கல்விக்கு அக்ஷ வேதாம்சம்னு பேரு. ஒரு சொத்து சுகம் சம்பாதிக்கிறதுக்கு லௌகியத்துல ஒரு வித்தையோட பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு சதுர்த்தாம்சம். ஸோ அந்த சதுர்த்தாம்ச லக்னத்தில் புதன் இருந்தாலே அவர் வித்தைக்காரரா, வித்தை தெரிந்தவரா இருப்பார். இது சூட்சமான பாயிண்ட். நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கணும். அந்த சதுர்த்தாம்ச லக்னத்திலையும் இவர் கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தாலுமே அவர் வித்தைக்காரரா இருப்பார். ராசி கட்டத்தின் 4ஆம் அதிபதியாக புதன் அமைந்து சதுர்த்தாம்ச லக்னத்திலேயோ அதுல கேந்திர திரிகோணத்துல இருந்தாலுமே அவர் வித்தை தெரிந்தவரா, வித்தகாரரா இருப்பார். அடுத்து ஒரு 2 திருச்செங்கோடு மீட்டிங்க்கு யார் வந்தது? நீங்க வந்தீங்க, ஐயாவும் வந்தீங்க. பெண்ணுக்கு அடையாளம் எது? அங்கேயே கேள்வி கேட்டு பதில் சொன்னேன், நளினம். அப்போ புதன் ஆட்சியில இருந்தாலே அந்த பெண்ணுக்கு நளினம் உண்டு. அதுவும் லக்னத்தில் ஆட்சியில இருந்தா மிக மிக சிறப்பு. ஆனாலும் கேது சேர்க்கை பெற்றோ சனி சேர்க்கை பெற்றோ இருந்தால் அந்த நளினத்தின் தன்மை மாறுபடும், விகாரமாக மாறும். அதுவும் ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்துட்டா அரவாணிகள்னு சொல்றோம் இல்லையா? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில்
புதன் கேதுவோ அல்லது புதன் சனியோ சேர்க்கை பெற்று இருந்தால் ஆணுக்கு மிடுக்கு போய் நளினத்தன்மை, பெண் போல இயங்குவது இது ஏற்படும். அடுத்து இது ராசி கட்டத்துல இப்படி இல்லை, ஆனா ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆணா இருந்து பெண்ணை போல இயங்கக்கூடிய தன்மை. அப்போ சோடச வர்க்கத்துல அஸ்தாம்சம்னு நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு ராசியை 30 டிகிரி 8ஆ பிரிக்கிறது. அந்த அஸ்தாம்ச லக்னத்தில் இந்த புதன் கேதுவோ புதன் சனியோ இருந்தாலும் மிடுக்குத்தன்மைக்கு பதிலாக ஆணுக்கு நளினத்தன்மை ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, நீங்க எழுதின டைலாக் புத்தகத்துல வாழ்த்தர் எழுதினாரு, 100ல ஒருத்தர் தான் ஜோதிடம் படிக்க வருவாங்க, அந்த 100 பேர்த்துல ஒருத்தர் தான் நல்லா படிப்பாங்க, அந்த 100 பேர்ல ஒருத்தர் தான் ஆசிரியரா வகுப்பெடுப்பாங்க, அந்த 100 பேர்ல ஒருத்தர் தான் புத்தகம் எழுதுவாங்க இல்லையா? அப்படி எழுத்து திறமைக்கு காரகம் வைக்கக்கூடியவர் புதன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கதாசிரியர், கவிஞர், எழுத்தாளர் இதுக்கெல்லாம் புதன். ஏன்னா கவி எழுதுறதுக்கு சுக்கிரனும் வருவார், கவி எழுதுறதுக்கு. பொதுவான விஷயங்களை கவிதை எழுதுறதுக்கு புதன். பெண்களை சார்ந்து 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை மட்டும் அதிகமா சிருங்கார சுவையோட அதிகமா எழுதுறதுக்கு சுக்கிரன் சம்பந்தப்படணும். அப்போ கதாசிரியரா இருக்கணும் அப்படின்னா லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இங்க புதன் இருந்தாலே அவங்களுக்கு கதை எழுதக்கூடிய தன்மை உண்டு. 3ஆம் அதிபதியோட சாரத்தில் மேற்கண்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க கதை எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க, கதாசிரியரா இருப்பாங்க. கவிஞர் சுக்கிரனின் சாரத்தில் கேந்திர திரிகோணத்தில் புதன் இருந்தாலும் கவிதை எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தது 11ஆம் அதிபதியின் சாரத்தில் 3ஆம் இடம் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் கவிதை எழுதுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் விருப்பம் நிறைவேறு ஸ்தானம் இல்லையா? சரலகணமாவே இருந்தாலும் பாதகாதிபதினு சொல்லிட்டு அங்க மைனஸ் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. விருப்பம் நிறைவேறுவது என்பது அந்த கவிதை யார்கிட்ட கொடுக்குறோன்னு இல்லாம விரும்பின பொண்ணை கொடுக்காம விரும்பாத பொண்ணை கொடுத்தா அடிக்கிறதுக்கு அது வேற விஷயம். அது பாதகாதிபதி இடத்துல திறமை அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதோட அவுட்புட் வர்றது அப்படிங்கிறது இன்னொரு பிளாட்ஃபார்ம். என்ன சார், திறமையை யார்கிட்ட வெளிப்படுத்துறாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஜோதிடம் நம்ம ஃபீல்டு. இந்த ஒரு விஷயத்த நான் பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம், ஆனாலும் நம்மளோட சப்ஜெக்ட்ல டிவியேஷன் ஆயிடுங்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போறேன். லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடம் 8ஆம் இடம், 9ஆம் இடம். இதுல புதன் இருந்தாலே ஜோதிடம் ஆர்வம் ஈடுபாடு உண்டு. யாராவது கேளுங்க, ஏன் 8 சொன்னீங்கன்னு. எட்டு அப்படின்னா 5க்கு எத்தனாவது வீடு, 8க்கு 5 எத்தனாவது வீடு? விரல விட்டு என்றீங்களா? 5, 6, 7, 8. இதுக்கு வித்தை ஸ்தானம் இல்லையா? இதுக்கு 4ஆம் இடம் இல்லையா? அந்த 8க்கு இது 10ஆம் இடம். 5 ஜோதிடத்தின் பிரதானம், 8 மறைஞான கல்வி. ஓகேவா? சொல்லுங்க. டீ வரணுமா? ஒண்ணு ஒரு என்னாச்சு, ரொம்ப ஹார்டா போகுதா? நார்மலா தானே போயிட்டு இருக்கான். ஏன்னா உங்ககிட்ட இருந்த ஃபீட்பேக் வந்தா தானே கொஞ்சம் சுவாரஸ்யம். ஏன்னா புதனை பத்தி பேசும்போது அந்த
ஹெவி சப்ஜெக்டா இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொண்டு போனாதான் அந்த சப்ஜெக்டே. இப்போ சங்கேத பாஷை யாருக்கு இருக்கணும்? தூதுவனுக்கும் ஜோதிடனுக்கும் இருக்கணும். 8க்கு 10 இந்த மாதிரி எத்தனையோ சொல்வடை இருக்கு. இந்த சங்கேத பாஷையை உருவாக்குறதே யாரு? கதாசிரியரு, இந்த ஜோதிடரு, இந்த தூதுவரா போறவங்க தான். ஏன்னா எல்லாமே கோட்வேர்டு. இன்னைக்கு அது கம்ப்யூட்டர்லயும் வந்துருச்சு. அதனாலதான் கம்ப்யூட்டருக்கு வந்து புதன் ஆகுது. கோடு பண்ணணும், கோடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எம்சிஏ ஸ்டூடெண்ட்டை கேட்டா சொல்லுவாங்க. புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் ஜோதிடம் வரும். 8ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். இது எல்லாருக்கும் இல்லை. அதுக்குன்னு இப்ப ஒரு உபய இலக்கணம் மீன இலக்கணமா இருந்து புதன் துலாம்ல இருந்துட்டா எல்லாமே நல்லா இருக்கும்ல. ஜோதிடம் வரும் அவங்களுக்கு. ஆனால் களத்திர வாழ்க்கை சிறப்பில்லை. இது நம்ம எப்பவுமே பகுத்தறிகிறது தான் ஜோதிடம், மூட நம்பிக்கை அல்ல. தெரியாதவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு எந்த கிரகம் எந்த ஸ்தானங்கிறத நம்ம பகுத்தறியணுங்கிறத கான்செப்ட். 8ல் இருந்தால் அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8 அப்படின்னா 5க்கு 4, 8 மறைஞான கல்வி. இத்தனை விஷயம் இருக்குது. வட்டார மொழி பேசி வசீகரிக்கும் எங்கள் பிறந்த நாள் கொண்டாடி விட்டு புத்துணர்ச்சியுடன் வரக்கூடிய, புதன் போல புன்னகையுடன் வரக்கூடிய பரணி பாரதி ராசி லோகநாதன் ஐயா வாங்க வாங்க. எனக்கு கொஞ்சம் கடைக்கன் பார்வை உண்டு. அடுத்து லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவர்கள் புதனுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் ஜோதிடம் வரும். சார் ராசி கட்டத்துல நீங்க சொன்ன காம்பினேஷனே இல்லை சார், ஆனா ஒரு நல்ல ஜோதிடரா இருக்கார் சார். அப்போ இதுக்கு எதை பார்க்கலாம்? ராசி கட்டத்துல இந்த காம்பினேஷன் இல்ல, அப்ப வேற எதை பார்த்தா ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? பஞ்சாம்சம்னு ஒண்ணு இருக்கு, தசாம்சம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுலயும் அந்த தசாம்சம்னு இருந்தாலும் அங்க ஒரு லக்னம் இருக்கும் இல்லையா? அந்த தசாம்ச லக்னத்துல புதன் இருந்தாலும் இந்த பஞ்சாம்ச லக்னத்துல புதன் இருந்தாலும் ஜோதிடம் வரும், ஜோதிடராக இருப்பார். மறுபடியும் சொல்றேன், எல்லா பாயிண்ட்டும் ராசி கட்டத்திலேயே உங்களுக்கு வராது. 10% தான் நமக்கு ராசி கட்டத்துல கிடைக்கும். 6ல இருந்தாலும் ஜோசியரா இருக்காங்க. நானே என்ன வார்த்தையை பயன்படுத்துறேன்? இப்ப என்ன வார்த்தையை பயன்படுத்துறேன்? ஜோசியரா இருக்காங்க. ஜோதிடர்னு சொல்லிட்டு ஜோசியரா இருக்கிறாங்க. அதாவது வம்பு பிடிச்சவங்க, குதர்க்கமானவர்கள். லக்னாதிபதி 6ல், அதாவது ஒரு மிதுன லக்கணமாக இருந்தோ அல்லது ஒரு கன்னி லக்கணமாக இருந்தோ புதன் 6ல் இருந்தால் அவங்க ஜோதிடராக தான் இருப்பாங்க. ஆனால் சர்ச்சைகள் உடையவர்களா இருப்பாங்க. என்கிட்ட ஒரு 7-8 பேர்த்தது இருக்கு. ஜோதிடம் வரும், ஆனாலும் சிறப்பா வராது. அதை சார்ந்து நிறைய சர்ச்சைகளை இது பண்ணிட்டு இருப்பாங்க. விகடகவி கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னேன், ஜோதிடருக்கு சிரிக்க தெரியணும். கண்டிப்பா ஜோதிடம் பார்த்து கோடீஸ்வரன் ஆக முடியாது. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? கடன் வாங்காத ஜோதிடரும் கிடையாது. ஆனால் சிரிக்க பழகிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு, சொந்த அனுபவம். நான் டெக்ஸ்டைல்ல சம்பாதிச்சதுதான் அதிகம், அதுல செட்டில்டு. ஜோதிடம் வந்துல நான் சம்பாதிக்கல. நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், இந்த 2021ஆம் ஆண்டுல என்னோட கிளைண்ட் 121 பேர் இன்னைக்கு வரைக்கும். இந்த வருஷத்துல 2400, ஒரு 20 பேர் வேணா ஒரு 6000ன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 பேர் மட்டும் 17,000 கொடுத்தாங்க. ஏன்னா சோட சோர்க்க பார்த்து அவங்க ஒரு 4 நாளா தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த 17,000 வாங்க. டோட்டலா பார்த்தா ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுவோம்? நான் ரொம்ப செலவு பண்ணி பழகப்பட்ட ஆளு, தான தர்மம் அள்ளி அறுப்பேன்.
கோயிலுக்கு போனா 10 ரூபா நோட்டு ஒரு கட்டு உடைச்சு வாங்கிட்டு தான் போவேன். உள்ள போறதுக்கு முன்னாடியே 10 ரூபா திரும்பி வரும்போது என்கிட்ட கேட்ட கொடுத்ததுக்கு புடிங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே போவேன் நான். புரியுதுங்களா? போகும்போது வா வா எத்தனை பேர் வாங்க வந்து வாங்கிக்கிங்க, திரும்பி வரும்போது கேட்ட உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடிங்கி போடுவேன். நல்லா என்ன அடையாளம் பார்த்துக்க, நான் மறக்கக்கூடிய உருவம் இல்லைன்னு சொல்லிட்டே போவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் செலவு நிறைய பண்ணக்கூடிய எனக்கு எப்படி பத்துவது. அதனால சொல்றேன், நம்ம விகட கவியா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிக்க வச்சு சிரிச்சு பழக வேண்டியது ஒரு ஜோதிடரின் அடையாளம், தலையாய கடமை. இதுக்கு தான் கைத்தட்டணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிக்க வச்சு சிரிச்சு பழகணும். சரி, அப்ப இதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னா, 2ஆம் வீட்டில் புதன் இருந்தாலே விகடகவியாக இருப்பார்கள். அதுவும் அவர் ஆட்சி அதிநட்பாக இருந்தால் நல்ல விதமான விகடகவியாக இருப்பாங்க. பகை நீச வீடுகளாக இருந்தால் அடுத்தவரை புண்படுத்தக்கூடிய விகடகவியா இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சண்முக ஐயாவா, சுப்பிரமணிய ஐயா, ஊவா ஊஹுவா. ஐயோ, இன்னைக்கு இதை சொன்னா பெரிய சர்ச்சை வருது. நான் அதுக்கு வரல, ஏன்னா பாட்டு வந்துருச்சு, தெரியாம வந்துருச்சு. ஊஹுன்னு இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்ல போகுது அந்த பாட்டு. அது தமிழ், தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ்லயும். பேச்சாளர் 2ஆம் அதிபதி புதனுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் பேசுவாங்க. 2இல் புதன் இருந்தாலும் நல்லா வக்கனையா பேசுவாங்க. இதே காம்பினேஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னமா இருந்து புதன் ரிஷபத்திலேயோ அல்லது மிதுன கண்ணியில இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, ஜோதிடம் நல்லா சொல்லுவாங்க. ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்து மிதுனத்துல இருந்தா நல்லா போய் பேசுவாங்க. இருக்காங்க. அடுத்தது தாய் மாமன் உறவு. இதுல என்ன மாமன்காரங்க புதன், இதுல என்னத்தை போய் புதுசா சொல்ல போறோம் அப்படின்னா, பொதுவா மாமன் வகையறானாலே சண்டை தானே வருது. யாராவது தாய் மாமனோட இணக்கமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மகாபாரதம் கிருஷ்ண காலத்துல இருந்து கம்சன்ல இருந்து சொன்னேன், ரோகிணியில பிறந்துட்டாலே தாய் மாமன் தோஷமா? அப்படி கிடையாது. 6ஆம் அதிபதி நன்றாக இருந்து புதன் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் தாய்மாமன் உறவு சிறப்பை தரும். இது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். எத்தனை பேர் மாமா வீட்டு பொண்ணு எடுத்துக்கிறாங்க? 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தாலே மாமா வீட்டுல பொண்ணை கட்டுறாங்க. என்ன சண்டை கட்டி புரண்டாலும் சரி, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாடுங்கிறோம்ல, அதை நானே சொல்லியிருக்கேன். அப்போ 6ஆம் அதிபதி நன்றாக, அதுவும் 3ஆம் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு காது மூக்கு தொண்ட பிரச்சனை இருக்குங்கிறது வேற. ஆனால் அந்த மாமன் உதவி செய்யக்கூடியவரா இருப்பாரு. புதன் நல்லா இருந்தா தாய்மாமனோட நல்லா இருக்கும். அடுத்து ஆடிட்டர். அதுக்கு யாருங்க சொல்லலாம்ல? நானே பேசுற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இருந்து எல்லாம் டீ குடிக்கிறதுனாலயா? ராசியில் புதன் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சியோ உச்சமோ அதிநட்போ பெற்று இருந்து, ஆனால் ஒரு கண்டிஷன், அஸ்தங்கம் அடையக்கூடாது. அஸ்தங்கம் அடைந்தால் ஆடிட்டர் ஆக முடியாது இந்த கேட்டகரியில இருந்தா. சோடச வர்க்கத்தில், ஏன்னா ஆடிட்டர் ஆகிறது பிகாம் யார் வேணாலும் படிக்கலாம், ஆடிட்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆடிட்டருக்கு உள்ள நுழையிறவங்க 100 பேர், பாஸ் அவுட் ஆகி வர்றது 10 to 20 பேர் தான். இந்த தசாம்சம் அப்படின்னு சொல்றோம். ராசி கட்டத்திலையும் புதன் நன்றாக இருந்து தசாம்சத்திலும் புதன் நன்றாக இருந்தால் ஆடிட்டர் ஆகலாம். எல்லாம் மைண்ட்லயே வச்சுக்கிறீங்க, அல்லது போய் பார்த்துக்குவீங்க எடிட் பண்ணி, அப்படித்தானே? சரி, அஸ்பர் யுவர் ஓன் விஷ். அடுத்து இன்னொன்னு கூட சொல்லலாம், ஏகதாம்சம் அப்படின்ட்டு சொல்லலாமா? ராசியை 11ஆ பிரிச்சு வரும். அந்த ஏகதாம்ச லக்னத்தில் புதன், அது அந்த ஏகதாம்ச லக்னம் மிதுனமாவோ கன்னியாவோ வந்தால், அதுல புதன் இருந்தால் ஆடிட்டர் ஆவாங்க.
10ங்கிறது தன்னுடைய முதலீடு, 11ங்கிறது வந்து அடுத்தவங்க முதலீட்டுல நம்ம வெறும் வேலை மட்டும் பார்க்கறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2, 10, 11 அதிபதிகளோட சாரத்தில் புதன் கேந்திர திரிகோணங்களை ராசியில் இருந்து இந்த தசாம்சம் ஏகதாம்சத்துல ஆட்சியிலையோ நட்பு வீட்லயோ கேந்திர திரிகோணத்துல இருக்கும். எதுல? தசாம்சத்திலேயோ ஏகதாம்சத்திலேயோ. இது ஆடிட்டருக்கு உண்டான காம்பினேஷன். அடுத்து தூதுவர். தூது போறதுக்கு முக்கியமா என்ன வேணும்? என்ன எபிலிட்டி? பேசிக் எபிலிட்டி என்ன சொல்ல? புறாவா? தூது போற மனிதனுக்கு என்ன அடிப்படை தேவை? அது பொறுமையெல்லாம் இல்ல, சமாளிக்கும் திறமை. அது ஒரு பாயிண்ட். சாதுரியம், அந்த பாயிண்ட் வரும், வேற கேட்டகரியில வருது அது. ஒண்ணு, தகவல் தொடர்பை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுத்து சொல்லுவது. இடம் பொருள் ஏவல் அறிந்து. அவர் ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்காரு. அந்த எபிலிட்டி இருந்தா தூதுவர். இப்போ ஒரு 2 பேர் சண்டை பண்ணிக்கிறாங்கன்னா இங்க இருந்து தூது போய் அங்க வந்து ஒரு மேட்டரை முடிக்கும். அதுக்குன்னு அனுமார் மாதிரி போனா தூது சிறப்பு இல்லை, வீரபாகு மாதிரி போனா சிறப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கண்ணன் மாதிரி போனாலும் யாருக்கு? அவருக்கு. அவரோட வேலையை, சகுனி வேலையும் இவங்க 2 பேர் வேலையும் இவங்க சிறப்பா பண்ணிக்கிட்டாங்க. யாரு? சகுனி வேலையும் கிருஷ்ண வேலையுமே 2 பேரும் சிறப்பா பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2 பேர் பேச்ச கேட்டவங்க தான் எல்லாத்தையும் இழந்தாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா மகாபாரதத்தை நான் 8 வயசுல இருந்து படிக்கிறேன். கிழக்கலையா கதை படிக்கிறேன். ராமாயணம், மாளி சுமாளி மாளிய வந்தன்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஈரோட்ல ஒரு கோயில் இருக்கு, மகிமாளீஸ்வரர்ன்ட்டு. அது யாரு அந்த கோயில இது பண்ண தெரியும்? அசுரன் ஸ்தாபிச்ச லிங்கம் அது, ராவணனோட பாட்டன். அதனாலதான் அது பேரே மகிமாளீஸ்வரர். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் போங்க, அங்க இப்ப போனீங்கன்னா ஈரோடு டவுன்லயே இருக்கு, பன்னீர்செல்வம் பார்க்கிட்டே இருக்கு. இந்த அவர் பாலு சார்ட்ட கேளுங்க, நீட்டா டைரக்ஷன் கொடுப்பார். மகிமாளீஸ்வரர் கோயில் நல்லா சிறப்பா எல்லா வழிபாடுமே பண்றாங்க. அது ரொம்ப விசேஷங்க. அசுரன் ஸ்தாபிச்ச சிவன் கோயிலுங்கிறது சீக்கிரம் பலன் கிடைக்கும். அசுரன்னா என்ன? ரொம்ப வேகமா பயணிக்கிறது தானே, அதனால சொல்ல. 2ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு புதன் 3ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ இருப்பது சிறப்பு. இதுல ஏங்க அந்த 3, 11 வருது? கொஞ்சம் மாஸ்க் இறக்கிதான் சொல்லுங்களேன். இன்னொன்னு, இப்ப பாவகம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. 3 எந்த காது? வலது காது. 11 நான் சொல்றத வலது காதலியே கேட்க மாட்டேங்கிறீங்க. 3ஆம் இடமே வேலை செய்யல. அப்புறம் எங்க உங்களுக்கு இடது காதல விட போறீங்க? இந்த காதலியே வாங்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எங்க இந்த காதல விட போறீங்க? டைமிங்கா கிண்டல் பண்ணாலும் அப்படியே கேட்டுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, ஆமான்னு. சரி, நான் புதனுக்காக இப்படி எல்லாம் சொல்றேன். சொற்பொழிவாளர் புதன் 2ஆம் வீட்டில் திரிகோணாதிபதி சுபர் சம்பந்தப்பட்டு ஆட்சி பெற்றோ நட்பு பெற்றோ இருந்தால் சொற்பொழிவாளர். இதுல நிறைய கேட்டகரி பிரிக்கலாம். குரு சம்பந்தப்பட்டால் ஆன்மீக சொற்பொழிவாளர் சொல்லலாமா? செவ்வாய் சம்பந்தப்பட்டா கரெக்டு தான். ஆனா அதுக்கு வேற ஒருத்தர் வருவாரு. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என் பேர் இல்ல இன்னொன்னு அவரு
அவர் வந்தாதான் கட்ட பஞ்சாயத்து. புரியுதுங்களா? குரு புதனை 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருந்தால், 2ஆம் இடத்துல இவங்க சேர்ந்திருந்தாலும் சரி, 2ல புதன் இருந்து குரு பார்த்திருந்தாலும் சரி, ஆன்மீக சொற்பொழிவாளரா இருப்பாங்க. ராகு சம்பந்தப்பட்ட கட்ட பஞ்சாயத்து. அதை நான் தவிர்க்கலாம் நினைச்சேன், எடுத்து கொடுக்குறீங்க. சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்தால் டைனமிக், கரேஜ், அதாவது ஒரு அதிகாரத்துல இருந்து பேசுறது. நான் சொல்றத கேளு அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டி, இப்போ ஒரு மேலதிகாரி இருக்காரு, அங்க ஒரு ISO மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு இல்லையா, அது சூரியன் சம்பந்தப்பட்ட. அப்ப இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம், புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2ஆம் இடம் வரும்போது அந்த பேச்சே அவங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உயரத்திற்கு அழைத்து செல்லும். அடுத்து பெயிண்டர், ஓவியர் சொல்லலாமா? அதுக்கு யாரு? இதுல செவ்வாய் வந்து எந்த கேட்டகரி? பெயிண்டருக்கு வந்து செவ்வாய் புதன். இதே ஒரு ஓவியமா வரைகிறாங்க அப்படின்னா சுக்கிரன். கலைநயம் மிகுந்த ஒரு ஓவியம் வரைகிறாங்க, ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணின் நினைப்பிலேயே அப்படியே பெண்ணை மாதிரியே வரையக்கூடியதுக்கு சுக்கிரன் புதன் சம்பந்தப்பட்டு இருப்பது. சரி, அது எங்க இருந்தா? எல்லாருமே வரைகிறாங்க, சிறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துல நட்சத்திரம், எல்லா இடத்துலயுமே நான் ஸ்தானம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சோழசவர்க்கம் சொல்றேன், நட்சத்திரத்தை சொல்லவே இல்லை. யாரா நட்சத்திர சித்தாந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நட்சத்திரமே இல்லையான்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு சொல்லி பூசம், அஸ்தம், திருவோணம் புதன் இருந்தாலே ஓவியம் வரையும் தன்மை உண்டு. ஏன் இந்த பூசம் திருவோணம் வருது இந்த இடத்துல? யாராவது சொல்லுவீங்களா? அஸ்தம் கிரகத்துக்கு போக நான் நட்சத்திரம் சொல்லிதான் ஒரு க்ளூ கொடுத்தே கேட்கிறேன். கடலூர் நெல்லிக்குப்பத்துல ஒரு சிவன் கோயில் உண்டு, அஸ்த தாளாம்பிகை சமேத நடன பாதேஸ்வரர் அப்படின்ட்டு. அப்போ அந்த பேரை கவனிங்க, என்னது? அஸ்த தாளாம்பிகை. தாளம் போடுறதுக்கு உள்ளங்கை விரல் அஸ்தம். அந்த அஸ்தம் எங்க இருக்கு? கண்ணில புதன் வீட்டுல. அஸ்தத்துல புதன் இருந்தாலே ஓவியம் வரையக்கூடிய தன்மை உண்டு. நான் என்ன 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கேட்ச் பண்றவங்க கேட்ச் பண்ணீங்க, என்ன வருதோ அந்த பாயிண்ட்ல. பேஸ்புக்ல பார்த்தவர் முன்னாடி நிக்கிறார், வாழ்க வளமுடன். பூசம் அஸ்தம் திருவோணத்தில். பூசம் என்ன கையே, திருவோணம் என்ன கையே? பூசம் வலது கை, திருவோணம் இடது கை. இங்க புதன் இருந்தாலும் நல்ல கையெழுத்தும் நல்லா இருக்கும், ஓவியமும் நல்லா வரைவாங்க. மந்திரி புதன் கேந்திர திரிகோணாதிபதியாகி கேந்திர திரிகோணத்தில் சேர்க்கை பெற்று, அதாவது கேந்திர திரிகோணாதிபதியாக இருந்து கேந்திர திரிகோணாதிபதியுடன் கேந்திர திரிகோணத்தில் சேர்க்கை பெற்று இருந்தால் மந்திரி ஆவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் 10ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். ராசி கட்டத்தின் 10ஆம் அதிபதி ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். தசாம்சத்திலும் அவர் 6, 8, 12க்கு மறையக்கூடாது. தசாம்ச லக்னாதிபதியும் தசாம்சத்தில் பலமாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே இந்த புதனோட இந்த 3 கேட்டகரியும் ஒருங்கிணைச்சு அந்த பாயிண்ட் கிடைக்கும். மந்திரினா அவ்வளவு சாதாரணம் இல்லை, எத்தனையோ போட்டி பொறாமையை வந்து சந்திச்சு வரணும். அடுத்து நடனம். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று இருந்தால்
நடனம் ஆடக்கூடிய தன்மை உண்டு. இங்க ஏன் 6ஆம் இடத்தை சொன்னேன்? யாராவது கேள்வி கேட்கலாமே. டான்ஸ் ஆடுறதே அவங்களுக்கு ஜீவிக்கிற தொழிலா இருக்கும். சர்வீஸ். இப்போ ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறோம், ஏங்க உங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டு அவங்கள புக் பண்றோம் இல்லையா, அதுக்கு 6. அதனாலதான் இந்த ஸ்தானத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் சிறப்பு. சுக்கிரன் வீடுகளில் புதன் இருந்தாலும் நடன திறமை உண்டு. அதே நேரத்துல ராகு சேர்ந்துட்டா அந்த நடனத்தின் தன்மை பாசமான நடனமா இருக்காது. ஆபாசமான நடனமா இருக்கு. மேடை நாகரிகம் கருதி அதோட சதாசிவம் ஐயாவுக்கு எல்லாம் தெரியும், அவரு தனியா சொல்லிடுவாரு. பாரம்பரிய வைத்தியம். நம்ம வைத்தியத்துக்கு செவ்வாயவே பார்க்கிறோம். மாடல் அந்த ஸ்டிச்சிங், ரத்தம் வந்து அறுத்து ஸ்டிச்சிங் பண்றதுக்கு தான் செவ்வாய் முக்கியம். சர்ஜன் இந்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டி வைத்தியம், கை வைத்தியம் சொல்றோம் இல்லையா, பாரம்பரிய வைத்தியம், இதுக்கு வந்து பொதுவா வைத்தியத்துக்கு குணப்படுத்துற தன்மைக்கு வந்து சூரியனும் இருக்காரு. அவரோட ஒளிக்கதிர்க்கு அந்த ஆற்றல் உண்டு. இருந்தாலும் இப்ப ஒரு பச்சிலை வைத்தியம் சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல இலையை எடுப்பாங்க, இப்படி கசக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு கீழாநெல்லி எடுத்துங்க, மஞ்ச காமாலைக்கு. அதுக்கு அலோபதியில மருந்து இருக்கா? இல்லை. ஆனா நாட்டு வைத்தியம் இன்னைக்கு வரைக்கும் கிங்கு. இந்த கீரை இலதலை. அதனாலதான் பச்சைக்கு யாரு? புதன். அந்த பாரம்பரிய வைத்தியத்துக்கு புதன் தான் ரொம்ப. 6ஆம் இடத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி சம்பந்தம் வைத்தியம் சம்பந்தப்படும். நல்லா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 6ல போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ஆத்தோட போயிடாதீங்க. அடுத்து சஸ்தாம்சம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ராசி 6ஆ பிரிக்கிறது. அந்த சஸ்தாம்ச லக்னத்தில் குரு நட்புலியோ புதன் நட்புலியோ ஆட்சியிலே இருந்தாலும் பாரம்பரிய வைத்தியம் கை கொடுக்கும். அடுத்து மைத்துனர். மைத்துனருக்கு ஸ்தானம் எது? 9ஆம் இடம். 7க்கு 3 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்திலேயோ 3ஆம் இடத்திலேயோ இருந்தால் மைத்துனர் உறவு சிறப்பு. அது ஆட்சி உச்சமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. அவங்களால ஆதாயம் உண்டு. அடுத்து ட்ரேடிங். அந்த ட்ரேடிங் பண்றதுக்கு, அதாவது டாக்குமெண்ட் வைஸ் நீங்க ஒரு பண பரிவர்த்தனை இருக்கு அப்படின்னா புதன் தான் முக்கியமான காரணம். அந்த புதன் 1, 2, 3, 4, 5, 6, 10, 11ஆம் இடங்களில் ஆட்சியோ நட்போ பெற்று இருந்தால் வியாபாரம் சிறப்பாக செய்வோம். அடுத்த புதனுக்கு காரகம் நம்ம உடம்புல என்ன சொல்லலாம்? இன்னும் 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோல். சாஃப்ட் ஸ்கின். கலர் எந்த கலர் வேணாலும் இருக்கட்டும். இப்ப பர்ஸ் வச்சுக்கிறதுலயே வந்து மாட்டுத்தோல் இருக்கு, ஆட்டுத்தோல் இருக்கு. நம்ம அந்த சாஃப்ட் வேணும்னா ஆட்டுத்தோல் தான் வாங்குறோம். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங் அந்த ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னா இருக்கணும் அப்படின்னா இந்த தோல் காரகன் புதன் சுக்கிரனின் வீடுகளில் இருந்தால் அவங்களோட ஸ்கின் வந்து சூப்பரா இருக்கும். கலர் எந்த கலரா இருக்குதோ அது வேற. சந்திரன் சுக்கிரன் நல்லா இருந்தா அவங்க நல்லா பிரைட் ஸ்கின்னா இருக்க போறாங்க, அது வேற விஷயம். அடுத்து இந்த புதனோட சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டிருந்தால் வறண்ட தோல், ரொம்ப ட்ரையா இருக்கு, தோல் வந்து சொர சொரன்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கிரகம் புதனோட சம்பந்தப்பட்டு இருந்தா வறண்ட தோலா இருக்கும். அடுத்து ஒரு ஏடாகூடமான விஷயம், தாசிகளின் சேர்க்கை. தாதிகள் கிடையாது, தாசிகள். நீச சுக்கிரனுடன் புதன் சேர்க்கை பெற்று
மூன்றாம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டு இருந்தால் தாசி சேர்க்கை உண்டு. இதை யாருமே ஓப்பனா சொல்ல முடியாது. 3-7 புதன் நின்று 10ஆம் அதிபதியோ சனியோ சம்பந்தப்பட்டால் தாசி சேர்க்கை உண்டு. ஏன்னா உழைப்புக்கு காரகன் அடிமை. இந்த மாதிரி சுக்கிரன் சனியோ புதன் சுக்கிரன் சனியோ சில கிரிட்டிக்கலான பிளேஸ்ல இருந்தா இந்த இது உண்டு. இன்னொன்று, இந்த புதன் வந்து திரிம்சாம்சத்துல வந்து சனி வீட்டில் இருந்தாலும் இந்த தாசி சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இந்த இடம் வந்து கன்னியாகவோ மீனமாகவோ அமைந்து இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து சனி சம்பந்தப்பட்டால் இந்த வாய்ப்பு உண்டு. ஆனாலும் ரிஷப லக்னத்துக்கு இந்த பாயிண்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா சனி வந்து அங்க 9ஆம் அதிபதியா வரக்கூடியவர். அதுலேயும் செக்ரிகேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா மேச லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு தாராளமா சொல்லலாம். ஏன்னா மீன லக்னம் ரொம்ப சென்சிட்டிவ், அதுக்காக சொல்றேன். ஆசைப்பட்டான்னு சம்மதிச்சேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. புத்திர தோஷம், புத்திர காரகன் யாரு? குரு. ஆனாலும் புதன் 5ஆம் வீட்டில் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பஞ்சாம்சத்தில் புதன் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்க்கை பெற்று இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சப்தாம்சத்தில் புதன் கேது, புதன் சனி சேர்க்கை பெற்று கடும் பகை வீட்டில் இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து புத்தி சாதுரியம். திரிகோணத்தில் புதன் ஆட்சி பெற்று இருந்தால் புத்திசாலி. அவன் புத்திக்காரன்பா, எங்க போனாலும் பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்றோம்ல, அது. பஞ்சாம்சத்தில் புதன் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல புத்திசாலி. திரிகோணாதிபதிகள் சாரம் பெற்று கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதி சாரம் பெற்று திரிகோணத்தில் புதன் இருந்தாலும் புத்திசாலி. அடுத்து கபடம். 4ஆம் வீட்டில் புதன் 8ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ அல்லது 4ஆம் வீட்டில் புதன் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்க்கை பெற்று இருந்தாலோ கபடம் உண்டு. கபடம்னா என்ன? உள்ள 1000 விஷயம் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க, மறைப்பாங்க. அல்லது உங்க மேல ஆசை இருக்கும், சொல்ல மாட்டோம், மறைச்சுக்குவோம். அதுதான் கபடம். சூது. புதன் சனி அல்லது புதன் ராகு 3, 6, 10, 11 சம்பந்தப்பட்டால் சூதுவான தன்மை உண்டு. இந்த ஜோதிடம் வந்து எந்த கேட்டகரியில வருது? நம்ம வச்சிருக்கிற ஜோதிடம் எந்த கேட்டகரியில டிஃபைன் பண்ணலாம்? சாஸ்திரம். மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. இந்த சாஸ்திர ஞானத்திற்கு குரு புதன் சம்பந்தப்பட்டு சுப சஷ்டியாம்சத்தில் இருந்தால் சாஸ்திர ஞானம் மிக அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெக்குலியர், புதன் கேது சேர்ந்திருந்தா வேற மைனஸ் பாயிண்ட் சொன்னோம். புதன் கேது சேர்க்கை பெற்று திரிகோணத்துல இருந்து குரு சம்பந்தப்பட்டால் மிகப்பெரிய சாஸ்திர வல்லுநரா இருப்பாங்க. அவங்களுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் கோளாறு இருக்குதுங்கிறது வேற. அடுத்து வைசிய சமூகம், ஜாதியை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோமே. புதன் தான். அப்போ புதன் கேந்திராதிபதியாக அமைந்து லக்னம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருந்து சுபர் சம்பந்தப்பட்டால்
வைசிய சமுதாயத்துடன் அவருக்கு இணக்கமான ஆதாயமான தன்மை உண்டு. பச்சை நிறம் புதன் 9ல் இருந்தாலும் 3ல் இருந்தாலும் 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் பச்சை நிறத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். நகைச்சுவை விகடகவைக்கு சொன்ன அதே காம்பினேஷன். 2ல் புதன் அல்லது 2ஆம் அதிபதியாகி திரிகோணம் கேந்திரத்தில் சுபர் சம்பந்தப்பட்டு இருப்பது நகைச்சுவை உணர்வு உண்டு. இளமை லக்னத்துல புதன் இருந்தா ஜாதகர் இளமையா இருப்பாரு. 4ஆம் வீட்டுல புதன் இருந்தா தாயார் இளமையா இருப்பாங்க. 9ஆம் வீட்டில் புதன் இருந்தா தந்தை இளமையா இருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட புதன் காரகத்துவத்தை வச்சு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். கிரகங்கள் வரிசையில பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கங்க. அதுல ஏதாவது சந்தேகம் வந்தா அடியனின் கைபேசி எண் நோட் பண்ணிக்கங்க. 9344118956. இது அழைக்க வேண்டிய கைபேசி எண். வாட்ஸ்அப் எண் சொல்றேன். அதுக்கு ஜாதகம் அனுப்பிட்டு கேட்கணும். எடுத்த உடனே கூப்பிட வேண்டாம். வாட்ஸ்அப்ல 159717. ஒரே ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நம்பரு? சொன்ன கருத்து உங்களுக்கு தெளிவா சேர்ந்துதா? ஓரளவாவது சொன்னது புரிஞ்சுதா? இப்பதான் கையது. இவ்வளவு நேரம் ரிசர்வ்ல வச்சிருந்தீங்களா? சரி. இதுல ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுட்டு கூப்பிட்டு பேசுங்க. நான் இது வரைக்கும் ஒரு 7 புத்தகம் எழுதி, ஐயா இப்ப மட்டும் வாங்க, நீங்களே முதல் புத்தகம் இதே இடத்துல இந்த புத்தகத்தை ஐயா மூலமா வெளியிட்டோம். போன மாசம் ஆண்டு விழா கூட்டத்துல 7வது புத்தகம் வெளியிட்டோம். 7 அது நீங்களே கவனிச்சுங்க. 8வது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இப்படியெல்லாம் நம்ம சந்திச்சுக்கிறதுல எங்க கேட்குறீங்க, இன்னொருத்தட்ட கேட்கறத நான் பார்க்குறேன். நான் எழுதுனேங்கிறது சும்மா, என்னை எழுத வைக்கிறது நீங்க எல்லாரும் தான். அதனால இந்த புகழ் அனைத்துமே இந்த எல்லாமே உங்களுக்கே நான் சமர்ப்பித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.